அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹைபர் போரில் கலந்து கொண்டோம். தன்னை முஸ்லீம் என்று கூறிக்கொண்டிருந்த ஒரு மனிதரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் நரகவாதிகளுள் ஒருவர் என்று கூறினார்கள். போர் நடந்து முடிந்த பிறகு அந்த மனிதரும் போரில் கலந்து கொண்டு கடுமையாக போரிட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லப்பட்டது. இவர் நரகம் செல்வார் என்று மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபிகளாருடைய இந்த சொல்லின் மீது மக்கள் சந்தேகம் கொள்ளலாயினர். இறுதியில் அந்த மனிதர் போரில் கொல்லப்படவில்லை, மாறாக தனக்கு ஏற்பட்ட ஒரு காயத்தின் வேதனையையும் வலியையும் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு மரணித்திருக்கிறார் என்ற செய்தி நபிகளாரிடம் சொல்லப்பட்டது. இதை கேட்ட அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் மிக பெரியவன், நான் அல்லாஹுவின் அடியாராகவும் அவனுடைய தூதராகவும் இருக்கிறேன் என்பதற்கு நானே சாட்சி கூறுகிறேன். எந்த மனிதர் முஸ்லிமாக இருக்கும் நிலையில் மரணிக்கிறாரோ அவரே சொர்க்கம் செல்வார் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 3062. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் நமக்கு பல பாடங்களை சொல்லுகிறது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்ற பெயரில் வஹி அடிப்படையில் ஏதாவது ஒரு செய்தியை சொன்னால் அதை முழுமையாக நம்ப வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய முதல் பாடம். ஒருவர் மரணிக்கும் வரை ஈமானுடன் இருந்தால்தான் அவர் சொர்க்கம் செல்ல முடியும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய இரண்டாவது பாடம். தற்கொலை செய்து கொண்டு மரணிப்பவர் நிச்சயம் நரகம் செல்வார் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய மூன்றாவது பாடம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக நடைபெறக்கூடிய போரில் கலந்து கொள்ளக்கூடிய நபராக இருந்தாலும் ஈமானுடன் அவர் மரணித்தால்தான் அவர் சொர்க்கம் செல்ல முடியும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய நான்காவது பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.